ஸோ வெல்கம் டு ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம அகாடமி எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி அடமலைப்பட்டி புதூர்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன எக்ஸாம் கோச்சிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கேட் எக்ஸாம், டிஎன்பிசிஏஇ, டிஎன்இபிஏ எக்ஸாம் கோச்சிங் கொடுத்துருக்கோம். என்னென்ன பிரான்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் மெக்கானிக்கல், சிவில் அண்ட் இசி டிபார்ட்மெண்ட் வந்து கோச்சிங் கொடுத்துருக்கோம். நம்ம ஆப் நேம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமி. கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த நம்பர் 2 நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்க இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஆன்லைன், ரெக்கார்டட் ஃபார்மெட்டு, அதே மாதிரி ரெகுலர் கோச்சிங் வந்து நம்ம இங்க திருச்சியில கொடுத்துட்டு இருக்கோம். வில்லிங்கா இருக்க பர்சன்ஸ் வந்து இங்கே கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஓகே, எஸ்பெஷலி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு. இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்றப்ப என்ன பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் வந்து எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அதே மாதிரி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு தேர்ட் இயர் போவீங்க. அப்ப இந்த லீவை என்ஜாய் பண்ணுங்க. அதே சேம் டைம் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா இன்னும் நம்ம ஃபைனல் இயர் முடிக்கும் போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு சின்ன விஷன் வந்து நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க செகண்ட் இயர் வந்து என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க கையில வந்து இன்னும் 3 இயர்ஸ் இருக்கும். தேர்ட் இயர் வந்து என்டர் ஆகிறீங்க அப்படின்னா உங்க கையில வந்து 2 இயர்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபைனல் இயர் முடிக்கும் போது எப்படி இருக்க போறோம், என்னவா வந்து நம்ம ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே நேரத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க காலேஜ் ஸ்டடீஸோட வேரியஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன் சார் நான் இப்பயே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க இப்போ செகண்ட் இயர் போறீங்க அப்படின்னா ஆகஸ்ட்ல போவீங்க. டிசம்பர் வரைக்கும் ஒரு எவ்வளவு கேப் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 6 மந்த்ஸ் இருக்கும். ஆக்சுவலா அந்த 6 மந்த்ஸ்ல நம்மளுக்கு ஆக்சுவலா நம்ம காலேஜ் ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 3 மந்த்ஸ் தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் 3 மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு சாட்டர்டே, சண்டே வரும். பிளஸ் வந்து ஹாலிடேஸ் வரும். அதே மாதிரி செமஸ்டர் ஸ்டடி ஹாலிடேஸ் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செமஸ்டர் ஹாலிடேஸ் வரும். இதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணும்போது ஆவரேஜா நம்ம 3 மந்த்ஸ்க்கு தான் காலேஜுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம். அப்ப 3 மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு ரிலாக்ஸ் டைம் வந்து இருக்கு. அப்ப இந்த டைம்ல நம்ம செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அது பண்ணுங்க. சப்போஸ் நான் வந்துட்டு ஃபைனல் இயர் முடிக்கும் போது எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைச்சிருக்கணும், இல்ல வந்து கவர்மெண்ட் ஜாப் உடைய நாலேஜ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னா இப்பயே நீங்க உங்க ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய வேரியஸ் ஃபீல்டு இருக்கு, டிஎன்பிசிஐ இருக்கு. அதே மாதிரி எஸ்எஸ்சில வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்கு. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதை பத்தி நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க ப்ரிப்பரேஷன் வந்து அலாங் உங்க காலேஜ் ஸ்டடீஸோட கொண்டு போங்க. ஓகே. பட் இந்த வீடியோ வந்து நம்ம எதை பத்தி சொல்ற போறோம் அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு ரிலவெண்டா வந்து நம்மளுக்கு என்ன எக்ஸாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் இருக்கு. கேட் எக்ஸாம் வந்துட்டு கேட் எக்ஸாம்னா என்ன, அது எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அது எல்லாமே நான் ஒரு தனி வீடியோவா இங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு லிங்க் பண்றேன். பட் கேட் எக்ஸாம் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னா என்ஐடிஸ், ஐஐடிஸ் இந்த மாதிரி ரெப்யூட்டட் காலேஜஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எம்டெக் வந்து பண்ண முடியும். எம்டெக் பண்ணி முடிச்சோடனே நம்ம அங்கேயே நம்மளுக்கு என்னன்னா எக்ஸாம்பிள் என்ஐடி திருச்சியிலே பாத்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த பிஎஸ்யூஸ் வந்து வரும். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கும் போக முடியும். நல்ல குட் எம்என்சிக்கும் நம்ம போக முடியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஹையர் ஸ்டடிஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்ல வந்துட்டு நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா பிஎஸ்யூஸ் வந்து நம்ம போக முடியும். ஓகேவா? அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏன் வந்து நம்ம கேட் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஓகேவா? சில ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ஏன் இப்பயே ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கலாம். பட் இப்ப நீங்க செகண்ட் இயர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப கேட்ல உள்ள சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க செமஸ்டர் சப்ஜெக்டோட வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகும். அப்ப நீங்க இப்பயே சைமல்டேனியஸா ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க வந்து நம்ம கேட் படிக்கும் போது கொஞ்சம் டீப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற போது காலேஜ் ஸ்டடிஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இப்போ உங்களுக்கு அந்த இன்டென்ஷன் வந்து ஒரு டைலமோல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்பயே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க இப்ப செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கேட் எழுதுறதுக்கு, அதாவது தேர்ட் இயர்ல இருந்து நம்ம கேட் எழுத முடியும். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து நீங்க கேட் எழுதுறதுக்கு இன்னும் 18 மந்த்ஸ் இருக்கு. தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து நீங்க கேட் எழுதுறதுக்கு வந்து 7 மந்த்ஸ் தான் இருக்கு. ஏன்னா தேர்ட் இயர்ல வந்து ஒரு தடவை கேட் எழுதலாம். அப்ப இந்த செகண்ட் இயர் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 18 மந்த்ஸ்ல ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நீங்க படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க இனிஷியலா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே மேத்தமெட்டிக்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க. அப்ப இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா கவர் பண்ண முடியும். நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் நம்மளுக்கு 13 மார்க் வரும். அப்ப ஸ்லோவா வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்துட்டு உங்க கோர் சப்ஜெக்ட் குள்ள போகும்போது எக்ஸாம்பிள் வந்து நெட்ஒர்க்ஸ், அதே மாதிரி அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் பேப்பர்ஸ் வந்து தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து அங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே நேரத்துல சைமல்டேனியஸா நம்ம கேட்டுக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா காலேஜ்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப டீப்பாலாம் சொல்லி தர மாட்டாங்க. ஃபார்முலா பேஸ்ல வந்து நம்ம சொல்லி தருவாங்க. பட் நீங்க சைமல்டேனியஸா கேட் ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்ப இந்த நாலேஜ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செமஸ்டருக்கு வந்து நம்ம ஈஸியா கிளியர் பண்ணலாம்.
ஸோ அதே நேரத்தில் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும் போது ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கேட்டுக்கும் ப்ரிப்பேர் ஆயிட்டோம். அதனால செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து இப்பயே நீங்க மஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. இந்த லீவா இருக்கட்டும் இல்ல நீங்க காலேஜ் வந்து உள்ள என்டர் ஆன பிறகு கேட் வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தேர்ட் இயர்ல நீங்க ஒரு தடவை கேட் எழுதுனா 7 months இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செகண்ட் இயர்ல நீங்க ஒரு சில பேப்பர்ஸ்லாம் ஈஸியா டெக்னிக்கல் பேப்பர்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த சிலபஸ் எடுங்க. சிலபஸ் எடுத்துட்டு எந்தெந்த டெக்னிக்கல் பேப்பர்ஸ் ஆல்ரெடி நான் காலேஜஸ்ல படிச்சிருக்கேன் அப்படின்றத வந்து நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணிட்டு அந்த பேப்பரை ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அப்படி நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி ஓரளவு சாலோவா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் இதுல கொஞ்சம் டெப்தா படிக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து நீங்களும் இப்போ உங்க ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 7 monthsல வந்து நம்மளுக்கு ஃபுல்லா வந்து நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ சிலபஸ்ல வந்து ஒரு 60% வந்து நீங்க தேர்ட் இயர்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ தேர்ட் இயர்ல ஒரு அட்டம் கொடுங்க. ஸோ அதுல வந்து நம்மளுக்கு என்ன ஸ்கோர் வருதுன்னு பார்த்துட்டு ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ ஃபைனல் இயர்ல வந்து ஸோ நம்ம இன்னும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கோம் அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து 100% கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனல் இயர்லையும் ஸோ நம்ம இதை வந்து கொடுக்க முடியும். அதனால ஸோ நீங்க வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து அதை பத்தி ஒரு ஷாலோவா இல்லாம இது வந்து நம்மளால முடியுமா முடியாதா ஸோ நம்ம காலேஜஸ்ல அரியர் வச்சிருக்கோம். அரியர்ஸ்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. உங்களுக்கு கேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸோ என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. பட் உங்களுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் பிளஸ் கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு தேவை. அது வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் சார் அப்படின்னா நீங்க வந்து இறங்குங்க. சார் நான் எப்படி ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா ஸோ நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். பட் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நம்ம எந்த புக்லாம் ரெஃபர் பண்றது, நம்ம காலேஜுக்கு யூஸ் பண்ற புக்கே கேட் புக் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னா ஸோ அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம டீப் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நீங்க ஒரு பெஸ்ட் கோச்சிங் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லாட்டி நம்மளும் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து என்னென்ன புக்ஸ்லாம் கேட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அப்படின்றத வந்து நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். அப்ப ஒரு நல்ல கோச்சிங் சென்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க வந்து ஆன்லைன்ல நிறைய கிளாஸஸ் இருக்கு. பட் அதுல வந்து நம்மளுக்கு ஹிந்தி ப்ராப்ளம் வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம அகாடமியே பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப குவாலிட்டி எஜுகேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் வித் லோ காஸ்ட்ல. ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்றதுக்காக சொல்லலை. நீங்க ஆப் நேம் சொல்லியிருக்கேன், டவுன்லோட் பண்ணுங்க. அதுல ஃப்ரீ வீடியோஸ் இருக்கும். அப்ப அதை வந்து நீங்க தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்க ஆல்ரெடி டெக்னிக்கல் கவர் பண்ணிருப்பாங்களா அந்த பேப்பரை வந்து எடுத்து பாருங்க. எந்த லெவல்ல நம்ம காலேஜ்ல படிச்சோம், இங்க எந்த லெவல்ல சொல்லி தராங்க, எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்றத பாருங்க. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து நீங்க மேத்தமெட்டிக்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணனால மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு சில ஃப்ரீ வீடியோஸ் இருக்கு. ஸோ அதையும் நீங்க பாருங்க வித் ஹை குவாலிட்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஈவன் வந்து நீங்க ஸோ மேடிசி டெல்லி ஹைதராபாத் இந்த மாதிரி போய் படிச்சாலும் நம்மளுக்கு நிறைய பேரியர்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம அதை வந்து ஸோ நல்ல ஸ்கோர் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க். பட் நம்ம ஓன் லாங்குவேஜ்ல டீச் பண்றோம். ஸோ வித் டெப்த் நாலேஜ்ல டீச் பண்றோம் வித் லோ காஸ்ட். ஸோ அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியும். அப்ப தேர்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு வந்து கேட்னா என்னன்னு தெரியல சார் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு வீடியோ கொடுக்குறோம், அதை நீங்க ஃபுல்லா பாருங்க. சரி இல்லை சார் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஐடியா வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாம ஸோ அது ஐடியாவா தான் இருக்கும். அதனால நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ஸும் நீங்க விசிட் பண்ணுங்க. இன்னும் எனக்கு நிறைய கொரிஸ் இருக்கு சார் கேட் பத்தி அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணா ஃபீல் ஃப்ரீயா வந்து கால் பண்ணி பேசுங்க. உங்க பிரதர் மாதிரி நினைச்சு நீங்க பேசும்போது உங்களுக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கிளாரிஃபை பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச்.